சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறந்தது. அதில 1 வந்து பெண் குழந்தை, இன்னொன்னு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா, போய் சேதுபதி கிட்ட வந்து அம்மாச்சி வந்து எடுத்துட்டு போய் குடுத்துருவாங்க. "இனிமே இதான் உன் பொறுப்பு. இதான் நீ வளர்க்கணும்" அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த குழந்தை இப்ப தான் காணா போய் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப நல்லபடியா வந்து கிடைச்சிருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வி "என் குழந்தை எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்த கூட்டுறாங்க. "என் குழந்தைய வந்து எனக்கு வாங்கி குடுங்க. எனக்கு 2 குழந்தையுமே எனக்கு பிறந்தது. எனக்கு தெரியாம என் குழந்தைய வந்து எடுத்துட்டு போய் அங்க குடுத்துட்டாங்க. எனக்கு என் குழந்தை வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சேதுபதி பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் முடியாது. இது எனக்கு பொறந்த குழந்த தான். எனக்கும் இந்த குழந்தை மேல உரிமை இருக்கு. நான் இந்த குழந்தைய யாருக்காகவும் தர முடியாதுன்னு" சொல்லிட்டு சேதுபதியும் ஒரு சைடு சொல்றாரு. தமிழ்ச்செல்வி வீம்பா பார்த்தீங்க அப்படின்னா, "எனக்கு அந்த குழந்தை வேணும். குழந்தை இல்லாம போமாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, பஞ்சாயத்துல வந்து என்ன முடிவு சொல்லப் போறாங்க? யாருக்கு வந்து எந்த குழந்தை வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.